வணக்கம் ரோலே, நான் தான் அவங்க ஓன் வாய்ஸ் செஞ்சு பேசுகிறேன். முதல் பதிவே சொல்லியிருப்பேன், மதுரை முனீஸ் என்பவருக்காக தான் அந்த பதிவுட்டு. இது அவருக்காக ரெண்டாவது பதிவு. அவர் சொல்லியிருக்காரு பிஜேபியோட பி டீம் அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க. பி டீம் யாருன்னா திமுகவா, இல்லை அதிமுகவா, இல்லை நாம் தமிழரா, இல்லை வேற ஏதாவது கட்சிங்களா? உங்களுக்கு தெரியல, நீங்கள் சொன்னீங்க, அதுக்காக தான் பதிவு போட்டிருக்கேன். உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் பிஜேபி எதிர்த்து இங்கே தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்க முடியுமா, இல்லை பண்ணியிருக்கிறீங்களா? அது நீசனா இது உங்களுக்கான பதிவு தான். நீங்கள் முட்டு கொடுக்கல அந்த தாவைக்கு, அதுக்கான பதிவு கிடையாது. ஏன்னா அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. நீ முட்டு கொடுக்க கட்சி தான். இப்போ காவேரி பிரச்சனைக்கு வந்து போராட்டம் பண்ணீங்களா? கிடையாது. அப்புறம் இந்த லாக்கப் நினச்சி அதுக்கு போராட்டம் பண்ணீங்களா? கிடையாது. வேற ஏதாவது போராட்டம் பண்ணியிருக்கீங்களா? இந்த விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும், அதுக்கு ஏதாவது போராட்டம் பண்ணீங்களா? ஒன்றும் கிடையாது. நீட் தேர்வுக்கு டெல்லியில் பண்ணாங்க, அதுக்கு ஏதாவது போராட்டம் பண்ணீங்களா? கிடையாது. நீ எதுக்காவது போராட்டம் பண்ணிக்கிறியா கேட்டால், நான் மாணவர்களாக போராட்டம் பண்ண அங்கே பண்ணேன். நீ எங்கேயுமே பண்ணதான் எனக்கு தெரியல. நீ ஏன் உன்னை விளம்பரப்படுத்திக்கிற? நான் தான் மதுரை முனிஸ் அனைத்து முன்னேற்ற சங்கம் மாணவர் சங்கம் சொல்லி சொல்கிறேன். விஜய் ஆதரவாங்கிறேன். நீ விஜய் ஆதரவாக இருங்க, எதவா இருங்க, அது எனக்கு தேவையும் கிடையாது, தேவைப்படப்போல. நீங்கள் ஒருத்தர் சுற்றுறீங்களா, அருண்ராஜ் அண்ணன் அமைச்சர், அவர்கிட்ட கேட்டு ஒரு பொறுப்பை வாங்கி முட்டு கொடுக்க வழி பாருங்க. தயவு செஞ்சு முட்டு கொடுங்க, ஓரளவுக்கு முட்டு கொடுங்க. முட்டே வாழ்க்கையை வச்சிருக்கூடாது, சரிங்களா? மதுரை முனீஸ் அவர்களே, அண்ணா உங்களுக்கு வந்து ரெண்டாவது பதிவு எடுத்திருக்கேன். ஏன்னா உங்களாம் நான் பேசலாம்னு நினைச்சேன். நீ பேசுற கேட்கும் போது எனக்கு மண்டைக்கு ஏறுது ப்ரெஷர். அதனால தான் இந்த காணொலியில் எடுத்துக்கிறேன். மறக்காம இந்த வீடியோ வந்து மதுரை முனீஸ் அவர்கள் வந்து ஷேர் பண்ணுங்க.